அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அருள்நிதி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அஜய் ஞானமுத்து இயக்கியிருக்கிறாரு. 2BTG யூனிவர்சல், ஒயிட் நைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஞானமுத்து பட்டறை இணைந்து வழங்க பாபி பாலச்சந்திரன், விஜய் சுப்பிரமணியம் மற்றும் RC ராஜ்குமார் ஆகியோர் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழகமெங்கும் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அருள்நிதியுடன் இணைந்து பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், செரிங் டோர்னி, அருண் பாண்டியன், முத்துக்குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்துக்கு 6 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கும் இந்த கதையில் டெர்பியின் காதல் கணவரும் அவரின் நண்பர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். 6 வருடங்களுக்கு பிறகும் அவரை பிரிந்த துயரம் தாங்காமல் சீன துறவி ஒருவரின் உதவியுடன் அவரின் ஆவியுடன் பேச முயல்கின்றார் டெர்பி. இந்த முயற்சி டெர்பியை முதல் பாகத்தின் நாயகன் சீனிவாசன் என்கின்ற அருள்நிதியை கதையோடு இணைத்துவிட, இறந்துவிட்ட அவரை உயிருடன் மீட்பதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகின்றது. சீனிவாசனின் பின்கதையை ஆராய்கையில் அவருக்கு ரகு என்று, அதாவது இன்னொரு அருள்நிதி என்ற சகோதரன் இருப்பது தெரிய வருகின்றது. டெர்பி ரகு கூட்டணி சீன துறவி மற்றும் நண்பர்கள் உதவியுடன் சீனிவாசனை உயிருடன் மீட்டார்களா இல்லையா, அவர்களை துரத்தும் ஆபத்து நிஜத்தில் என்ன என்பதற்கெல்லாம் பதில் சொல்வதுதான் இந்த படத்தின் மீத கதை. அருள்நிதி 2 வேடங்களில் கொடுத்த கேரக்டரை மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார். காதல் கணவரை இழந்த துயரம், அமானுஷ்யங்களில் மாட்டிக்கொள்ளும் இடங்களில் பதற்றம், புதிர்களை புரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் என பிரியா பவானி சங்கர் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மற்றும் முத்துக்குமார், அருண் பாண்டியன், சீன நடிகர் செரிங் டோர்ஜி, பிக்பாஸ் சீசன் 7 புகழ் அர்ச்சனா என இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஹரிஸ் கண்ணன் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சாம் சிஎஸின் இசை படத்தினை ரசிக்க வைக்கின்றது. டிமாண்டி காலனி முதல் பாகத்தைப் போலவே 2வது பாகத்தையும் எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக கொடுத்துள்ள இயக்குனர் அஜய் ஞானமுத்துவிற்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.